அனைவருக்கும் வணக்கம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற. ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு தேவையானது மன வலிமைதான். மற்ற வலிமைகள் இருந்தாலும் அது வலிமைகள் அப்படின்னு சான்றோர்கள் கருத மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய வினாவிடைகள். இதுல கொஸ்டின், நேருவின் இடைக்கால அரசில் அறிவிக்கப்பட்ட 12 உறுப்பினர்களின் பட்டியலில் இல்லாத நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தின்னு சொல்லுவோம். அடுத்தது ராஜேந்திர பிரசாத், இவரு தான் பாத்தீங்கன்னா பீகார் காந்தின்னு சொல்லுவோம். அடுத்ததா சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவோட இரும்பு மனிதர். அதே போல ஜெகஜீவன் ராம், இவரு நேருவோட இடைக்கால அரசுல தொழிலாளர் துறை அமைச்சரா இருந்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26 மறுசீரமைக்கப்பட்டது. இது அக்டோபர் கிடையாது, செப்டம்பர். டிசம்பர் 1946 9 கூடிய முதல் சட்டசபையில் வெறும் 108 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் சொல்லியிருக்காங்க. இது 211 நபர்கள். 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்டில் நடந்த தேர்தலில் 210 இடங்களுக்கு 199 இடங்களை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கவுண்ட் தப்பு, 296 இருக்கும். வேவல் பிரபு 1947 மார்ச் 22 அரச பிரதிநிதி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு நியமிக்கப்பட்டார்னு இருக்கு. அப்போ ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 3 1947. இதுதான் ஜூன் பிளான்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் நமக்கு நல்லா தெரியும். இதுதான் ரவுலட் சட்டம்னு சொல்லியிருப்பாங்க. இது மூலியமா தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததான் இந்திய அரசு சட்டம் 1935. ஆக்சுவலி பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிச்ச சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1935. இதைதான் அடிமைகளின் பட்டயம்னு சொல்லியிருப்பாங்க. இதை அடிமைகளின் சாசனம்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்ததா இந்திய விடுதலை சட்டம், இதுதான் நமக்கான சுதந்திரம் கிடைச்சதுக்காக சொல்லியிருப்போம். அடுத்து நமக்கு நல்லா தெரியும் காந்தி இர்வின் ஒப்பந்தம். முதல் 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதுல இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்திக்கும் இர்வின்க்கும் நடந்த ஒப்பந்தத்தை காந்தி இர்வின் ஒப்பந்தம்னு சொல்லியிருப்பாங்க 1931. அடுத்த கொஸ்டின், 1919 ஆண்டில் இந்திய அரசு சட்டத்தின்படி இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இத மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. இதுபடி பாத்தீங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கிறதுலதான் பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம், பொது சுகாதாரம், உள்ளாட்சி, இது எல்லாமே வரும். இதுல மாற்றப்பட்ட துறைகள்ல பொருந்தாது எதுன்னு பாத்தீங்கன்னா காவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம்னாவே 1919 ரவுலட் சட்டம். இதை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்த 1919 ரவுலட் சட்டத்தின்படி ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னா விசாரணையே இல்லாம அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல இது ரொம்ப கொடுமையாவும் இருந்தது அப்படிங்கிறதுனாலதான் இதை கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாங்க. ராஜாஜியால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியை எதிர்த்து ஈவேரா பெரியார் எங்கு போராட்டம் நடத்தினார்? ஆக்சுவலி ராஜாஜி 1937 காங்கிரஸ் வின் பண்ணி இவர் அமைச்சரவை அமைப்பாரு. அப்படி சமயத்துல பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கைக்கும் கட்டாயப்படுத்துனதுல ராஜாஜி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி அவர் அறிமுகம் பண்ண அந்த மும்மொழி கொள்கைக்காக இந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினவர், போராட்டம் நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவேரா பெரியார். அது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் எங்கு விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானது? இதுக்கான சரியான ஆன்சர் மதுரையில. மதுரையில தான் நிறைய கலவரங்கள் நடந்தது. அப்போதான் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்த விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கும். அடுத்த கொஸ்டின், உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? தமிழகத்துல நடந்த அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. சோ இதுக்கான ரைட் ஆன்சர் ருக்மணி லட்சுமிபதி. இவங்கதான் உப்பை கையால அள்ளி அதுக்காக வரி கட்டின பெண்மணி. அடுத்த கொஸ்டின், இந்தியா என்ற அழகிய பறவைக்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் கண்கள் போன்றவர்கள் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா
சையது அகமது கான். இவர் தான் வந்து ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி எல்லாம் நிறுவியிருப்பாரு. அதே போல ஆங்கிலேயர் கொடுக்குற எஜுகேஷனை வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும், முஸ்லிம்களுக்கு வந்துட்டு இவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆக்சுவலி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா 1885 ஆலன் ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க, ஆலன் ஆக்டேவியம் ஹியூமால வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் எங்க நடக்கிறதா பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா பூனால இருக்கும். ஆனா பூனால வந்து கடுமையான காலரா நோய் வந்து பரவிட்டு இருந்ததுனால அதை வந்துட்டு பம்பாய்க்கு மாத்திருப்பாங்க. பம்பாயில எந்த அக்யூரேட்டா எந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரி, இங்கதான் வந்துட்டு இந்த கூட்டம் நடந்திருக்கும். இதோட முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது 2வதா வந்துட்டு கலந்துகிட்டவர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 2வதான்னு சொன்னாங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி. அதே 3வது பாருங்க பத்ருதீன் தியாப்ஜி. அதே போல 1907 சூரத் பிளவு நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 1906 நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஃபெரோஷா மேத்தா தான் தலைமை தாங்கியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தியின் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து நம் வாழ்வின் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. காந்தி ஜனவரி 30, 1948 நாதுராம் கோட்சே என்பவரால சுட்டுக் கொல்லப்பட்டார். இவருக்கான நினைவிடம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா ராஜ்கோட். அடுத்த கொஸ்டின், கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? இதுக்கான ரைட் ஆன்சர் லின்லித்கோ. லின்லித்கோ தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2ஆம் உலக போர்ல இந்தியர்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கான டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவர் இந்த லின்லித்கோ தான். அடுத்த கொஸ்டின், எந்த ஒரு நபருக்காக ஆங்கில அரசு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ரயில் பயணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் பிறப்பித்ததுன்னு சொன்னா சுப்பிரமணிய சிவா. நமக்கு நல்லா தெரியும், 1908 திருநெல்வேலி கழகம்னு ஒண்ணு நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வஉசியும் அவரோட நண்பர் சுப்பிரமணிய சிவா. இவங்க 2 பேர் வந்து திருநெல்வேலி கழகம் அப்படிங்கிறத ஒண்ணு நடத்திருப்பாங்க. ஆக்சுவலி இது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா பிபின் சந்திரபால் அனல் பறக்கும் பேச்சாளர், இவரு சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்துல பேசியிருப்பாரு. அதனால ஆங்கில அரசாங்கம் இவரை கைது பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. இவர் ரிலீஸ் ஆனதுதான் பாத்தீங்கன்னா 1908. அந்த நாளை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கிறதுனாலதான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து மக்களை எல்லாம் கூட்டி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணும்னு நினைச்சிருப்பாங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் வந்து இவங்களை கைது பண்ணி இவங்களுக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கும். இந்த தீர்ப்பை கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி பின்ஹே. இந்த தீர்ப்பு வந்து வெளியான அந்த தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் 4. அடுத்த கொஸ்டின், இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர். இவர் கொண்டு வந்த தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகா சாசனம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரியும் யாரு, ரிப்பன் பிரபு. இவரை தான் வந்து தல சுயாட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த உள்ளாட்சி அமைப்பு எல்லாமே இவரு கொண்டு வந்ததுதான். ரிப்பன் உங்கள் அப்பன்னு சொல்லுவாங்க, ரிப்பன் உங்கள் அப்பன். அதே போல 1883 இல்பர்ட் மசோதா கொண்டு வந்தவரும் இவர் தான். இல்பர்ட் மசோதானா ஒண்ணும் இல்லைங்க, ஐரோப்பியர்களை வந்து இந்திய நீதிபதிகளும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற அந்த மசோதா பேர் தான் இல்பர்ட் மசோதா. அடுத்த கொஸ்டின், மதராஸ் தேவதாசி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தேவதாசி அப்படின்னு சொன்னா வயதுக்கு வந்த அந்த பெண்களை வந்து கோயிலுக்கு சேவகம் பண்றதுக்காக அர்ப்பணிக்கிறது. அந்த அர்ப்பணிக்கிற முறைக்காக வந்துட்டு போராடினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க கூட இணைஞ்சு போராடினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். 1947 ஓமந்தூர் ராமசாமி இருக்கிற சமயத்துல இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு வந்து முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. இந்த வருஷத்துலதான் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த விதவை மறுமணம் இதுக்காகலாம் போராடினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர
சந்திர வித்யாசாகர், அதே போல ராஜாராம் மோகன் ராய். ஆனா இதுக்காக போராடியுமே ஒருத்தர் கேசவ் சந்திர சென், இவருமே இந்த ராஜாராம் தோற்றுவித்த இந்த பிரம்ம சமாஜத்துல இருந்திருப்பாரு. இருந்தாலுமே அவங்களோட 14 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு இந்திய இளவரசனை திருமணம் செஞ்சு வச்சது மூலியமா இவரு இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கையில இருந்து கொஞ்சம் மாறுபடுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் மற்றும் 1800 ஆக்சுவலி முதல்ல இந்த விவேகவர்த்தினி அப்படிங்கிறத இதவேதான் நமக்கான கீவேர்டு. இதை பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். யாரு? கந்துக்கூரி வீரேச லிங்கம். விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் மற்றும் 1874 ஆண்டு முதல் பெண்கள் பள்ளியை வந்து திறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாதேவ் கோவிந்த ரானடே எந்த ஆண்டு தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார்? இந்த தேசிய சமூக மாநாடுங்கிறது ஒவ்வொரு ஐஎன்சி செஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு அடுத்த இயர் வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான சரியான ஆன்சர் 1887. மூன்றாவது காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். அதுக்கு கூட வந்து தலைவரா நம்ம பாத்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி இருந்திருப்பாரு. இந்த மூணாவதா நடந்ததுதான் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா நம்மளோட சென்னையில 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டத்துல நடந்த அந்த காங்கிரஸ் செஷன் சொல்லுவாங்க. அடுத்தது 1884 ஆண்டு குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியவர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா PM மலபாரி. இதுல இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பத்தி நமக்கு நல்லா தெரியும். இவர் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தங்கள் மூலமா ஹூக்லி பாலத்துக்கு இவரோட பேரை வச்சிருக்காங்க. அதே போல ராஜாராம் மோகன் ராய் நமக்கு நல்லா தெரியும். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் 1828. அதே போல ஒரே கடவுள் கோட்பாட்டை வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. பலதார மனம் இதுக்கு எல்லாமே வந்து தடை இவர் மூலியமா வந்திருக்கும். இவர் செஞ்ச மிகப்பெரிய சீர்திருத்தம்னு பாத்தீங்கன்னா 1829 டிசம்பர் 4 அதே போல விதி 17 பயன்படுத்தி சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிச்சவர் இவர் தான். அடுத்த கொஸ்டின். எந்த ஆண்டு பண்டித ரமாபாய் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை மும்பையில் தொடங்கினார்? இதுக்கான ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1889. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது? 1992. இந்த தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட இதே சமயத்துலதான் தொட்டில் குழந்தை திட்டமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தர்மபுரியில. தொட்டில் குழந்தை திட்டம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது இந்த மாதிரியான அந்த கொடுமைகள் எல்லாம் நம்ம சமூகத்துல நடந்துட்டு இருந்தது. இது எல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் தொட்டில் குழந்தை திட்டம் வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெண்களுக்கான தேசிய ஆணையம்னு சொன்னா 1992. அதே போல தேசிய இதை வந்துட்டு மகளிர் ஆணையம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் என்ற 3ஆக பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1966. ஹரியானா, அதே போல இமாச்சல பிரதேஷ், நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப். இது மூணும் 1966 தான் பிரிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். புதிய மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம் என்றழைக்கப்பட்ட மூவர் ஆணையம் ஒன்றை ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு அமைத்தார்? 1948. இதுதான் வந்து எஸ்கே தார் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மாகாணங்களை மொழி வாரியா பிரிக்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காக போடப்பட்டதுதான் இந்த எஸ்கே தார் கமிட்டி. அடுத்த கொஸ்டின். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆகிய மூவரையும் கொண்ட ஜேவிபி கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு? ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேரும் கொண்ட இந்த கமிட்டி தான் வந்துட்டு எப்போ அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அறிக்கை போடப்பட்டது பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர்ல போட்டிருப்பாங்க. இவங்க அதே அறிக்கையை சமர்ப்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1949 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்களுமே வந்து
மொழிவாரியா வந்து வேணாம், மாகாணங்களை மொழிவாரியா பிரிக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கான ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1949 போடப்பட்டது 1948. அதை வந்து அறிக்கை சமர்ப்பிச்சது 1949.